ஒன்று கொஞ்சம் 16, 14 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வந்துருக்குதுங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுள் இருக்குதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க, அது கடமைக்காக நம்ம செய்கிறாங்க. அப்படி தானேங்க. பிள்ளைங்களாம் பேரண்ட்ஸ் கீழ் படிக்கும்போது என்ன செய்யும், ஐயோ செய்து தொலையுமா அப்படின்ட்டு வேலை செய்கிறாங்க. அப்படி தானேங்க. கணவன் மனைவிக்குனாலும் சரி, மனைவி கணவனாலும் சரி, ஆஃபீஸ்லனாலும் சரி, கத்தோட ஊழியங்கனாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், ஐயோ செய்யணுமே அப்படின்னு சொல்லி செய்கிறோங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அப்படி செய்தால் அதோட முழு அந்த திறமையை நம்மளால வெளிப்படுத்தவே முடியாதாங்க. அப்போ முழுசாக அதை நேசித்து அந்த காரியத்தை செய்யும் போது தாங்க அது பெரிய காரியங்கள்லாம் நடக்குது. அதாவதுங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு கீழ்ப்படியும் போது கீழ்ப்படிஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்து பாருங்களேன், அந்த வேலையை பெஸ்ட்டாக செய்வீங்க. உண்மையிலே அதை நேசித்து உங்கள் வேலையை உங்கள் ஆஃபீஸில் செய்து பாருங்களேன், அந்த வேலை ரொம்ப நல்லா வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. எனவே இன்னைக்கு எந்த வேலையை செய்தாலும் உங்கள் அன்போடு செய்து பாருங்கள், அது பெஸ்ட்டாக அமைகிறத பார்க்க.